السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சத்திய தீனுல் இஸ்லாமியத்தை நபிமார்களை கொண்டு அறிமுகப்படுத்தி, வலிமைப்படுத்தி, செம்மைப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, இந்த இஸ்லாமியத்தில் நுழைந்தவர்களை கண்ணியப்படுத்தி யுக முடிவு நாள் வரை இந்த இஸ்லாமை பாதுகாப்பதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். அப்படி வாக்களித்த அல்லாஹ் நபிமார்களுக்கு பிறகு, குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இஸ்லாமியத்தை சஹாபிகளின் வழியாக, சஹாபாக்களுக்கு பிறகு தாபியன்கள் வழியாக, அதை தொடர்ந்து அவர்களை பின்பற்றிய தபஅத் தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள் வழியாக, அவனுடைய நேசர்கள் வழியாக இந்த புனிதமான இஸ்லாமை அவன் யுக முடிவு நாள் வரை பாதுகாத்து வருவான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நல்லடியார்களின் வழியாக, வாயிலாக இஸ்லாம் பாதுகாக்கப்படுகிறது என்ற அடிப்படையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாசறையில் பயின்ற அஸ்ஹாபுகள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்கள், இவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வையக வாழ்வுக்கு பிறகு இந்த சமுதாயத்திற்காக நீண்ட நெடிய பணியாற்றி இருக்கிறார்கள். மகத்தான தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அவர்களுடைய அந்த பணியை எடுத்து விரிவடைய செய்தவர்கள் என்றால் தாபியன்கள், அவர்களினுடைய பாசறையிலே பயின்றவர்கள், சஹாபாக்களினுடைய பாசறையிலே பயின்றவர்கள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட பெருமக்களினுடைய பாசறையிலே பயின்ற மாபெரும் தாபியன்களின் வழியாக இந்த மார்க்கம் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எத்தகைய மகத்தான சேவைகளையும் அர்ப்பணிப்புகளையும் பெருமக்களாகிய நாதாக்கள் செய்திருக்கிறார்கள் இந்த இஸ்லாமியத்திற்காக என்பது குறித்த தகவல்களை இந்த செய்தியின் ஊடாக, வழியாக உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். துவக்கமாக இறைவன் சொல்லுவான்: வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இஸ்லாமியத்தில் முந்திக் கொண்ட, ஈமானை தங்களினுடைய இதயத்திலே ஏந்திக் கொள்வதற்காக விரைந்து வந்த முஹாஜிர்கள், அன்சார்கள், இன்னும் அவர்களினுடைய வழியை இதயபூர்வமாக பின்பற்றிய தாபியன்கள், இந்த இத்தகையவர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டார். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள்.
இத்தகைய பெருமக்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருப்பது என்ன தெரியுமா? வஅத்தலஹும் ஜன்னாத், சுவர்க்கங்களை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்திற்கு கீழால் இனிமையான அருமையான நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த சுவனலோகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், சதா காலமும் அதனுடைய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி, மாண்பான பாக்கியம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹுவால் குறிப்பிட்ட அந்த மாபெரும் பாக்கியம் சஹாபிகளுக்கும் உண்டு, முஹாஜிர்களுக்கு உண்டு, அன்சாரிகளுக்கு உண்டு என்பது மாத்திரமல்ல, தாபியன்களுக்கும் அவர்களை பின்பற்றிய தாபியன்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சுவனம் மாத்திரமல்ல, சுவனத்திற்கு மேலாக தனது பொருத்தமும் அவர்களுக்கு இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்ட அந்த பொருத்தத்திற்கு உரிய அந்த பெருமக்களின் வாயிலாகத்தான் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அத்தகைய பெருமக்கள் தாபியன்களில் இருந்து ஒரு சிலரினுடைய வரலாற்றை நம் இதயத்திலே இருக்கக்கூடிய ஈமான் இன்னும் வலுப்பெற வேண்டும் என்ற நோக்கோடும், அவர்களை குறித்து அல்லாஹ்வே திருப்தி அடைந்திருக்கும் பொழுது நாமும் அவர்கள் மீது பற்றும் பாசமும் பிடிப்பும் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளில் இருந்து சிலதை உங்கள் மீது நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, துவக்கமாக ஆமீர் இப்னு அப்துல்லாஹி தமீமி ரலியல்லாஹு தஆலா, ஒரு அற்புதமான தாபி. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே பஸரா, ஈராக்கிலே இருக்கக்கூடிய பஸரா நகரம் நிர்மாணிக்கப்பட்டு அதனுடைய எல்லைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி தீர்மானிக்கப்பட்டதற்கான காரணம் உண்டு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரோம், பாரசீகம் போன்ற நாடுகளில் இருந்து இஸ்லாமியத்தை நோக்கி எதிர்ப்புகள் வீசப்பட்ட பொழுது அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தடுத்து உடைத்து தவிடுபடியாக ஆக்கி இஸ்லாமியத்திற்கு முழு பாதுகாப்பையும் தந்து இஸ்லாமியத்தை இந்த உலக சமுதாயத்திற்கு மத்தியிலே கொண்டு வந்து அவர்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் அல்லாஹ்வினுடைய பேரருளையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கோடு பஸரா நிர்மாணிக்கப்படுகிறது. அந்த பஸராவினுடைய எல்லைகள் நிர்மாணிக்கப்பட்டு அங்கே பெருமக்களாகிய நாதாக்கள், சஹாபாக்கள் பலரும் அனுப்பப்படுகிறார்கள், பாதுகாப்பு நலன் கருதி. அத்தோடு மாத்திரமல்லாமல் அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய வேதத்தை கற்றுத் தருவதற்காகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அற்புதமான போதனைகள், வாழ்வின் நடைமுறைகளை போதிப்பதற்காகவும் சஹாபாக்கள் அனுப்பப்பட்டார்கள். அருமையானவர்களே, அந்த நேரத்தில் பாரசீகத்திலிருந்து எதிர்ப்புகள் அதிகமாக கிளம்பி வந்த நேரம். எனவே அந்த பகுதியிலேயே பஸராவிலேயே ஒரு படையை, முஅஸ்கரை தெளிவாக ஏற்படுத்தி அதன் வழியாக அங்கிருந்து நாம் யுத்தக்களத்தை காணுவோமேயானால் அது மிக எளிதாக இருக்கும் என்றும் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருதினார்கள். அப்படி கருதியதனுடைய பலன்தான் அங்கே ஒரு ராணுவ தளம் அமைக்கப்பட்டது. அங்கிருந்து சஹாபாக்களும் தாபியன்களும் யுத்தக்களத்திலே கலந்து கொண்டு இஸ்லாமியத்திற்கு மகத்தான பாக்கியத்தையும் வெற்றியையும் தேடிக்கொண்டிருந்தார்கள், தேடி தந்து கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த யுத்தக்களத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் சையதுனா ஆமீர் இப்னு அப்துல்லாஹி தமீமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அற்புதமான ஒரு இளைஞர், பார்ப்பதற்கு அழகான ஒரு தோற்றம், தூய இதயம், பரிசுத்தமான செயல்பாடுகள் நிறைந்த அவர்கள். பிறர் கனிமத்து பொருள்கள், அவர்களுக்கு யுத்தங்களிலே கிடைக்கக்கூடிய சன்மானங்களை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தம் மாத்திரமே தனக்கு போதும் என்று முஅரிதன் அனி துன்யா வ ஸீனத்திஹா, இந்த துன்யாவினுடைய உலகத்தினுடைய ஆசைகளிலிருந்து தன்னை புறக்கணித்துக் கொண்டு முக்பிலன் அலல்லாஹி வ மர்லாத்திஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய பொருத்தத்தையும் எதிர்நோக்கியவர்களாக அவர்கள் அந்த யுத்த களங்களிலே கலந்து கொண்டார்கள். சங்கையான பெருமக்களே, சையதுனா அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பஸராவினுடைய அதிகாரியாக, கவர்னராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களோடு மிகுந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களிடமே நியாயமான ஞானத்தையும் பாடத்தையும் மார்க்க அறிவையும் அவர்கள் கற்று வந்தார்கள்.